பிள்ளைகளுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய உறவில் நாம் நிலைத்திருப்பதற்கும் திருச்சபை நமக்கு அநேக விதமான வழிமுறைகளிலான பக்தி முயற்சியை தந்திருக்கிறது. எளிதாக திருச்சபை நமக்கு அன்னை மரியாள் வழியாக ஜெபமாலையை தந்திருக்கிறது. ஜெபமாலை அதற்கு ஒரு தனி இடமோ தனி நேரமோ அதற்கு தேவையில்லை. ஜெபமாலை ஒரு விசுவாசத்தின் ஒரு மையமாக திருச்சபைக்கு கிறிஸ்துவோடு இணைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு வைர மணிமுடியாகவே அது திகழ்கிறது. ஜெபமாலையில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள் அநேகம். நாங்கள் கொடைக்கானல் சலைத்தன்னை ஆலயத்துக்கு தொடர்ந்து எந்த நாளும் எங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமைகளிலே பிள்ளைகளுடைய எங்களுக்கு 3 பெண் குழந்தைகள், இந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் தொடர்ந்து நடந்தோம். ஒரு முறை அபாரமான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. எங்க பெரிய பொண்ணு மெட்ராஸ்ல கல்லூரியில் படிக்கிறது. எங்களுடைய வசதி வாய்ப்புக்கு அது நெருங்கக்கூட முடியாது. ஆனால் எப்படியோ ஆசைப்பட்டு சேர்த்துட்டோம். அது சேர்த்த உடனே ஒரு செமஸ்டருக்கு 3.5 லட்சம் ரூபா கட்ட வேண்டியது. ஒரு செமஸ்டருக்குன்னா வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ஹால் டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போக முடியும். ஒன்றுமே செய்ய முடியல. நாங்கள் இங்கே சலைத்து மாதா கோயில் வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கேருந்து பாப்பா ஃபோன் பண்ணுது, இன்னும் எனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கல, நான் உள்ளே போனேன்னா செமஸ்டர் எழுத முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நான் இங்கேருந்து சொல்கிறேன், நீ இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம் சொல்லு, தாவீதின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும்னு சொல்லு, மரியே வாழ்கன்னு சொல்லு, மீதியை மாதா பார்த்துக்குவாங்க, மகன்கிட்ட பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த செமஸ்டர் எழுதலைன்னா அந்த வருஷமே போயிடும். அப்படி இருக்கிற நிலையில உடனே அங்க இருந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க. வந்த உடனே நாங்கள் இங்கே இருக்கிறோம். 2-3 பேர் வந்த உடனே மோனிகா எங்க, எங்கள் பெரிய பொண்ணு பேர் நூற்றி மோனிகா எங்க அப்படின்னு கேட்டாங்க. அது இன்னும் ஹால் டிக்கெட் வாங்கலை அப்படின்னு. ஆனால் ஹால் டிக்கெட்லாம் இருக்கட்டும், அது ப்ராஜெக்டில் இருக்குது. அது இது ராக்கெட் ப்ரப்பல்சன்ற அந்த ராக்கெட் எப்படி செய்கிறதுன்ற அந்த ப்ராஜெக்டில் அது இருக்குது. உடனே அவங்க அது இல்லைனாக்கா அது அந்த ஒரு நபர் குறைஞ்சாக்கா அது முழுமையடையாது. அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க கூப்பிட்டுட்டாங்க, வாங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உடனே வாங்க அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு அற்புதம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 3.5 லட்ச ரூபா கட்டினதுக்கு அப்புறம் தான் ஹால் டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் போய் பரீட்சை எழுத முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். எதுவுமே இல்லாத நிலையில உடனே அங்கு அழைக்கப்பட்டுருச்சு. அப்போ அன்னை மரியாள் அந்த இடத்துல நின்று நாங்க மரியே வாழ்கன்னு சொன்னதையும், மாதாட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் கல்விக்காக இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ நாள் கல்விக்கு வந்தோம். இப்போ பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, எல்லாருக்கும் வேலை கிடச்சிருக்கு. உண்மையாகவே நான் சொல்கிறேன், மாதாட்ட கேட்டு பெற முடியாதது எதுவுமே கிடையாது. மாதா உண்மையிலே நம்மளுடைய உள்ளத்தையும் உள்ளத்துல ஆழத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவாங்க. கண்டிப்பா நமக்காக எப்பவுமே அவங்க திருச்சபையில உலகத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் சமூகத்துக்காகவும் குடும்பங்களுக்காகவும் தனி மனிதர்களுக்காகவும் மாதா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாதாவினுடைய ஒரு பரிந்துரையும் அவங்களுடைய வேண்டுதலும் எப்பவுமே திருச்சபையில ஒருபோதும் குறையாது. மாதாட்ட நாம ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு வீண் போகாது. இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க.